ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செகண்ட் செமஸ்டர், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் செமஸ்டரோட சிலபஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட செகண்ட் செமஸ்டர் இதுதான். இதில் இருக்கிற சிலபஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து இந்த ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களை ஃபஸ்ட்டு வந்து லீனியர் அல்ஜிப்ரா இதான் உங்களோட சிலபஸ். ஸோ பார்த்துக்கோங்க, இது இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், இது பொறுத்த வரைக்கும் உங்களோட சிலபஸ் எல்லாமே இதுதான். ஸோ அடுத்து வந்து உங்களோட பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கான சிலபஸ் இதுதான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2 உங்களுக்கான சிலபஸ் இதுதான். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ளைடு கெமிஸ்ட்ரி 2 இதுவும் வந்து உங்களுக்கான சிலபஸ் தான். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தமிழரும் தொழில்நுட்பமும், தமிழ் சிலபஸ் இங்கே இருக்கும், இங்கிலீஷ் சிலபஸ் கீழே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாம் தமிழ் எழுதுறதுனால இந்த சிலபஸ் பார்த்துக்கோங்க, இல்லை இங்கிலீஷ்னால் நீங்கள் கீழே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது மோஸ்ட்லி ரெகுலேஷன் 21 அதே சிலபஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ரீஇன்ஜினியரிங் ஃபார் ரெனோவேஷன்ங்கிறதெல்லாம் நீங்கள் மேக்கர் ஸ்பேஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி தான் எக்ஸாமில் எழுத மாட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எசென்ஷியல் 2 இது எக்ஸாம் எழுதுவீங்க, இதோட சிலபஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் ஸ்கில் ஃபார் இன்ஜினியர்ஸ் 2 இதெல்லாம் வந்து உங்கள் காலேஜில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்க பேப்பர் தான். ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் 2 உங்கள் காலேஜில் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபாரின் லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி டச்சு பண்ணுற மாதிரி இருக்கும், ஜாப்பனீஸு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். கொரியன் இதெல்லாம் உங்கள் காலேஜில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் உங்கள் காலேஜில் சொல்லுவாங்க. எப்படி சொல்லியிருக்காங்களா இல்லைங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சிலபஸ் ஓவராலாக இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.